எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு. ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு ஜனநாயக பயணமாக எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க போறோம்? தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து ஒரு தொகுதியினர் தீவிர பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை என்பது மூடி மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிற சூழலில் எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை இன்னும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு ஜனநாயக பயணமாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்தி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக மாவட்ட ரீதியாகவும் சரி நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவு என்பதில் நாங்கள் இந்திய அளவில் பிறழவில்லை. இப்பொழுதும் மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான அரசியல் இருப்பை தக்க வைக்கும் வகையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கால கடமையை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய மன எண்ணங்கள் என்னவோ, எங்களுடைய மக்களுடைய சிந்தனை என்னவோ, அந்த சிந்தனையின் மன எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலிலும் மக்களுக்கு அறிவுரையை வழங்குகிறோம். இதனைத்தான் 2015 ஆண்டு மைத்திரிபால சிறிசேனவை நாங்கள் தெரிவு செய்கிற பொழுதும் போஸ்டல் தபால் மூல வாக்குகளை மக்கள் வழங்கிய பிற்பாடுதான் எங்களுடைய கட்சி மத்திய குழுவை கூடி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்கிற முடிவை எடுத்திருந்தோம். ஆகவே மக்களுடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு. அதே நேரம் தென்னிலங்கையின் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் அதிகரித்து வருவதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதாகும். இதே நிலையில்தான் 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி இராணுவத்தினருடன் இணைந்து ஊர்காவற் படையினர் சத்துருக்கொண்டான், கொக்கவில், பிள்ளையாரடி கிராமங்களைச் சேர்ந்த கர்ப்பிணி தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் உட்பட சுமார் 148 பேரை படுகொலை செய்தனர். இவர்களுள் 5 கைக்குழந்தைகளாவர். படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் 34ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடு செய்த போது அவர்களை அச்சுறுத்தி இந்நிகழ்வை குழப்பியடிக்கும் நோக்கில் இலங்கை போலீசார் ஈடுபட்டிருந்தனர். பிரதேச மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த நாளை இன்றைய நினைவேந்தலுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். நினைவேந்தலுக்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் தூவியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய பெயர்களையும் இந்த படுகொலை யாரால் செய்யப்பட்ட என்ற சம்பவத்தையும் அவர்கள் மக்கள் அமைதியாக அதை கற்களிலே தூவியிலே பதிவிட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆரம்பத்திலே வந்த கொக்குவில் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த சாஜன் பைசல் என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். போலீசாரின் இந்த அராஜக நடவடிக்கைகள் உணர்த்த வரும் செய்தி என்னவெனில், இந்த நாட்டில் தமிழருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இன்று வந்து போலீசார் சொல்லுகிறார்கள், நீங்கள் கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம், ஆனால் யாரு கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாது என்று சொல்லி. அது எப்படி எழுத முடியாது? ஆகவே 186 பேரையும் கொலை செய்தது யாரு அப்படி என்று சொன்னால் ஏன் அதை மறைக்கிறார்கள்? இலங்கை ராணுவம் என்று சொல்லி அதை போட வேண்டாம். அப்படி போலீசார் வந்து தடுத்து அந்த நினைவு கல்லை பறித்தெடுத்து சென்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலும் இந்த இடத்துல மிகப்பெரிய பதட்டம் நிறைவு வருகிறது. இலங்கை தேசத்திலே தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது என்பதனை சர்வதேச சமூகத்துக்கு சிங்கள தேசம் மீண்டும் மீண்டும் எடுத்துரைப்பதாக கூறுகிறார் அருட்தந்தை ஜெகதாஸ். வர ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டிலே தீர்வை கொடுப்போம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம், எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அவர்களுடைய பெயர்கள் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் அதை கூட செய்ய வேண்டாம், அதை கூட பொறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க போறார்கள்? இன்றைய நாளை பாருங்கள், இந்த இடத்திலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகள் 186 பேரை இழந்து அந்த வேதனையை, அந்த வலியை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே அதை தடுத்து இலங்கை போலீசார் அதை தடுத்து அவருடைய உணர்வுகளோடு விளையாடி அவருடைய உணர்வுகளை இன்னும் அவருடைய உள்ளத்தை புண்ணாக்குகிறார்கள். இறந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு, அஞ்சலிப்பதற்கு, அது சம்பவத்தை பதிவு செய்து அஞ்சலிப்பதற்கு இவர்கள் தடை ஏற்படுத்துகிறவர்கள் இனி எப்படி வாழுகிறவர்களுக்கு உரிமையை கொடுப்பார்கள்?
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் குறிப்பாக அவர் மக்களிடம் பல போலி வாக்குறுதிகளை வழங்கி வருகின்ற இந்த சூழலில் சத்ருகொண்டானில் இடம்பெற்ற போலீசாரின் அடாவடி என்பது ரணில் விக்ரமசிங்கவின் மறுவடிவமே அன்றி வேறொன்றுமில்லை. ஆகவே சர்வதேச விசாரணையும் சர்வதேச நீதிதான் தமிழர்களுக்கு ஈடாகும் என்பதையும், இந்த நாட்டிலே ஒற்றையாட்சியின் கீழே தமிழர்கள் வாழ முடியாது, இணைந்தும் வாழ முடியாது என்பதை அரசும் அரச இயந்திரமான பொலிசும் அந்த அச்சுறுத்தல் மூலம் அரசும் அரச இயந்திரங்களும் இன்று வரை இந்த சம்பவம் மூலம் எங்களுக்கு மிக ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். அதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அப்பாவி மக்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் அவர்களே படுகொலை செய்துவிட்டு இலங்கையில் பயங்கரவாதம் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஒருவர் கூறுவதை கேளுங்கள். இலங்கையில பயங்கரவாதம் தடை செய்யப்பட்டது. இலங்கையில கலவரம் குறையலாம். இலங்கையில பயங்கரவாதம் தடை செய்யப்பட்டது. சரியான பயங்கரவாதம் மக்கள் வரக்கூடாது. இதுதான் இலங்கையின் நீதியா? உண்மை எப்படி மறைக்கப்படுகிறது என்பதை ஒரு தடவை உற்று நோக்கி பாருங்கள்.